அனைவருக்கும் அன்பான வணக்கம். எங்கள் மாடித்தோட்டத்துக்கு வந்திருக்கேன் நண்பர்களே. மாடித்தோட்டத்தை பற்றி அப்டேட் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, அப்டேட் ஒன்று கொடுப்போமே அப்படின்னு நினைக்கிறேன் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பாருங்களேன், லெமன் நண்பர்களே, இந்த எலுமிச்சை பாருங்களேன். எலுமிச்சையில் ஆரம்பிப்போன்னு பார்க்குறேன். இந்த எலுமிச்சை இந்த ஒரே ஒரு கண்டெய்னரில் இருக்குது நண்பர்களே. இந்த கண்டெய்னரில் இருக்குது. இது எலுமிச்சை கண்டெய்னர் நண்பர்களே. அப்புறம் அப்படியே பூக்கள் போகுமே. இது வந்து வெண்டி நண்பர்களே. இந்த பாருங்களேன், வெண்டிக்காய் சும்மா 2-3 இருக்குது. மரம் நல்லா ஈல்டு கொடுத்துச்சு. கண்டு மாற்றி வைக்கணும் நண்பர்களே. அப்புறமேல் இந்த பாருங்களேன், குபேரர் பூக்கள். இது பூரா குபேரர் பூக்கள் நண்பர்களே. இந்த பாருங்க, எல்லாம் குபேரர் பூ ஒரே ஒரு கண்டெய்னரில் வச்சுருக்கேன். அந்த இருக்கு பாருங்க, அது அந்த பாருங்க அப்படியே. அப்புறம் இது வந்து வெத்தலை நண்பர்களே. இந்த இருக்குது மாடியில் உள்ள வெத்தலை ஒரு கொடி. இப்போ தான் ஜஸ்ட் ஒரு வச்சு ஒரு 1 மந்த்து கூட இருக்காது நண்பர்களே. இது ஒரு புரோட்டீன் சைட்டு நண்பர்களே. ஆமாம், இது மல்லிகை நண்பர்களே. இது வந்து கூரைப்பூ. இந்த கூரைப்பூ வீடு ஏற்கனவே பொங்கலுக்கு யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா. அதுக்குள்ளே ஏற்கனவே பப்பாளி கண்டு ஒன்று வச்சுருந்தேன். பப்பாளி 2-3 இருக்குது. இந்த அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே எப்படியோ அந்த காற்றுல வந்து இந்த விதை வந்து இருக்கு நண்பர்களே. இந்த கூரைப்பூனோடது அது வந்து இருக்குது. சரி, நானும் விட்டேன். இது பாருங்களேன். அப்புறமேலு இது வந்து இது மல்லிகை தான் நண்பர்களே. இது ஒரு வகையான மல்லிகை, அடுக்கு மல்லிகை, குண்டு மல்லியான்னு தெரியல எனக்கு. இது வந்து ஊசி மல்லி நண்பர்களே. இந்த இருக்கு பாருங்களேன், ஊசி மல்லி. இந்த ஊசி மல்லி இப்போ சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா வந்துட்டு இருந்துச்சு. ஆமாம், இது வந்து மணி பிளான்ட் நண்பர்களே. இந்த மணி பிளான்ட்டு. ஆமாம், இதுதான் நான் சொன்னேன்ல பப்பாளி. ஆமாம், இது பைனாப்பிள். இது வந்து நண்பர்களே புதினா நண்பர்களே. இந்த இருக்கு பாருங்க, புதினா ஒரு கண்டெய்னர் தான் வச்சுருக்கேன். ஒரு ட்ரே தான் அதுவும். இதுவும் வந்து மல்லிகை தான் நண்பர். இது ஒரு 2 வகை. இது ஒரு வகையான மல்லிகை, இது ஒரு வகையான மல்லிகை. இந்த பாருங்க, இந்த மல்லிகையும் ஒரு வகையான மல்லிகை. ஒரு மல்லிகை பூவோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா, இது நாங்கள் அன்றைக்கி பிடுங்க முடியாமல் பிடுங்கலை. அங்கே பாருங்க, ஒரு மாதிரி இதாகிடுச்சு. இது ஒரு மல்லிகைப்பூ வந்து ரோஸ் மாதிரி இருக்கும் நண்பர்களே. குண்டு மல்லிகை ரோஸ் சைஸ் வரும் நண்பர்களே. இது வந்து இந்த தும்பத்தி பச்சை நண்பர்களே. இங்கே பாருங்களேன், இது பாருங்கள் ரோஸ். இங்கே பாருங்கள், ரோஸ் கண்டெய்னரு. ரோஸுக்குள்ளே பருப்பு இந்த தண்டிக்கீரை வந்துருக்குது. நண்பர்களே, இந்த அங்கே பாருங்கள், அதுவும் ரோஸு. இது வந்து அங்கே பாருங்கள், இந்த அதெல்லாம் ரோஸஸ் தான். பாருங்க, இங்கே ஒரு ரோஸு, இங்கே ஒரு ரோஸு, இங்கே ஒரு ரோஸு. இது வந்து கொண்டைப்பூ நண்பர்களே. மாலையில் வச்சு கட்டுவாங்க கொண்டைப்பூ. இதுவும் கொண்டைப்பூ தான். இது வந்து பச்சை மிளகா நண்பர்களே, காந்தாரி மிளகா. இது வந்து பசலைக்கீரை நண்பர்கள். அப்படியே கொடி வந்து ஒரு 2 கட்டிங்ஸ் வச்சேன் நண்பர்களே. 4 வச்சேன் ஒரு அடியில். பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக அந்த பசலைக்கீரை பறந்துருச்சு. இது வந்து செம்பருத்தி நண்பர்களே. 5 இதழ்கள் கொண்ட செம்பருத்தி. இது இங்கே பாருங்க, இங்கே ஒன்று, அங்கே ஒன்று. இது வந்து நண்பர்களே புதுசாக வாங்கி வச்ச நண்பர்களே. ஆமாம், இந்த பூ எனக்கு கரெக்டாக நேம் மறந்து போச்சு. எக்ஸாக்டாக தெரியல, மறந்துட்டேன். ஆக்சுவலாகவே வைப்பு நல்லா தெரியும். ஆமாம் நண்பர்களே. இது வந்து நண்பர்களே கனகாம்பரம் நண்பர்களே. இந்த பாருங்க, அந்த கனகாம்பரம். இது வந்து மிளகா நண்பர்களே. இந்த குண்டு மிளகா. இந்த இருக்கு குண்டு மிளகா. ஆமாம், இது ரோஸ் நண்பர்களே. அது வந்து இருக்குது பாருங்களேன். அது இந்த வாசனை மிக்க ஒரு மலர் நண்பர்களே. நண்பர்களே, அந்த அங்கே இருக்கும். அங்கே இருக்கிறது வந்து அடுக்கு செம்பருத்தி நண்பர்களே. இது வந்து மாதுளை நண்பர்களே. மாதுளங்கண்டு இந்த இருக்குது பாருங்கள், மாதுளங்கண்டு. இந்த பூ விட்டுருக்கு பாருங்கள். இந்த அங்கே பூ விட்டுருக்குது, அந்த சைடில் இருக்குது. ஏற்கனவே ரீப்ளான்டேஷன் பண்ண எடுத்துகிட்டு வேறு கடையில் மாற்றினேன் தான். முட்டை அங்கே இருக்குது. கிட்ட போய் வேணா இப்போ காட்டவா? ஓகே, இந்த பாருங்கள், எடுத்துகிட்டு புதுசாக வச்சேன் மண் போட்டு. இந்த பூக்கள் புதுசாக வந்த பூக்கள் இது மாதுளையில். இதான் நண்பர் என்ன ஜாதிப்பூ நண்பர்களே. இந்த கண்டெய்னர் ஜாதிப்பூ கண்டெய்னர் இருக்குது நண்பர்களே. இதுவும் ரோஸ் நண்பர்களே. ஆமாம், இது வந்து இந்த அண்டாவில் தான் வச்சுருக்கேன். வீட்டில் கிடந்துச்சு, யூஸ் இல்லாமல் அந்த அண்டாவில் மண்ணை போட்டு வச்சுருக்கேன் நண்பர்களே. இந்த முட்டுக்கு நிறையா இருக்குது. இது நண்பர்களே, இந்த கீரை நிறையா கீரைகள் இருக்குது நண்பர்களே. இல்லை பாருங்க. அப்புறம் இதுவும் இந்த பாருங்க, இங்கே வெண்டிக்காய். அதில் வந்து இந்த பசலைக்கீரை கொடி ஏறி இருக்குது. இது வந்து பெருமாளுக்கு வந்த அது நண்பர்களே துளசி, பச்சை துளசி நண்பர்களே. கடன் துளசி இல்லை, பச்சை துளசி. இதில் வந்து ரோஸ் வச்சேன் நண்பர்களே. இந்த பாருங்க ரோஸ் வச்சேன். ரோஸ் கண்டோடு சேர்ந்து இந்த கைக்குள்ள அப்போ பார்த்தீங்களா மருதாணி, அது ஒன்று ஒரு குச்சி இருந்திருக்கு. அது வந்து நண்பர்களே
ஆமாம், இந்த ஒரு ரோஸ் நண்பர்களே. இங்கே பாருங்கள், இந்த செம்பருத்தி பாருங்கள், அந்த கலரே பியூட்டிஃபுல்லாக இருக்குது நண்பர்களே. இது ஒரு செம்பருத்தி, 2 பூக்கள் இருக்குது, முட்டுக்கள் நிறையா இருக்குது. இது ஒரு கத்திரிக்கட்டை நண்பர்களே, அது வச்சு ரொம்ப நாள் ஆகுது. இது வாட்டர் ஆப்பிள் நண்பர்களே. இதாக இருக்குது வாட்டர் ஆப்பிள். ஒரு வருஷம் நல்லா ஈல்டு கொடுத்துச்சு. மண்ணை மாற்றணும், கண்டெய்னர் பெருசாக இருக்குது, என்ன ஒரு ஆள்னால அது முடியல, அதனால் அது இப்போ நல்லா தளர்ந்து வந்திருக்குது. ஆமாம், இது நண்பர்களே சக்கரவள்ளி கிழங்கு நண்பர்களே. இந்த கொடி இங்கே பாருங்கள், படர்ந்து போய் சக்கரவள்ளி கிழங்கு. இது அதான் ஜாதிப்பூ. இது ஜாதிப்பூ நண்பர்களே. இதெல்லாம் முல்லைப்பூ. இது அந்த பார்த்தீங்களா கண்டெய்னரில் மஞ்சள் நண்பர்களே. இந்த வருஷம் பொங்கல் கூட அதில் தான் நான் எங்கள் இதில் சாமி கும்பிட்றதுக்கு தான் யூஸ் பண்ணால். இதுவும் ஜாதிப்பூ தான் நண்பர்களே. இங்கே பாருங்கள், முட்டுக்கள் பாருங்கள், ஜாதிப்பூ. இந்த கண்டெய்னர் ஒன்று மஞ்சள் இருக்குது நண்பர்களே. இந்த அங்கேயும் ஒன்று இருக்குது. அதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணணும். ஆக்சுவலாகவே என்னால் ஒரு ஆள்னால பண்ணுறது கொஞ்சம் சிரமம். ஒரு ஆளை பார்க்குறேன், அவ்வளோ அஞ்சலுக்கு வரல. கூப்பிடணும், இன்றைக்கி நாளைக்கு கூப்பிடணும். இது பருப்பு கீரை நண்பர்களே. ஆமாம், பருப்பு கீரை. இது அருகம்புல் நண்பர்களே. இந்த இருக்குத்திங்களா விநாயகருக்கு அருகம்புல். இது ஒரு செம்பருத்தி தான். ஆமாம் நண்பர்களே. ரோஸஸில் நிறையா இருக்குது நண்பர்களே. இந்த அவங்க இங்கே ரோஸ், அங்கே ரோஸு, ஒரு 5-6 வகையான ரோஸஸ் இருக்குது நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதில்ல ரொம்ப சந்தோஷம். ஒரு மாடி தோட்டம் தாமிங்க. டைம் பாஸு, எக்ஸசைஸு, பூக்கள் கிடைக்கும், இயற்கையான பூக்கள், காய்கறிகள் கிடைக்கும். ஆமாம் நண்பர்களே. அப்படி நம்ம மாடி தோட்டத்தை வாக்கிங்கும் போய்க்கலாம். இந்த மாதிரி நன்மைகள் நிறையா இருக்குது நண்பர்களே. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ வெரி மச்.